இவன் வந்து இந்த தங்கச்சி பேர் வந்து ரோசி. கடந்த சில நாட்களா அவங்க வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். இனி வந்து ஒரு 2-3 மாசம் வந்து தொடர்ச்சியா இவங்க வீடியோ வரும். இப்போ அதேதான், இப்ப திவ்யா எப்படி நம்ம சேனல்ல பேட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்க பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு தனியா ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போம். நம்ம ஏன் வந்து நிறைய பேர் நீங்க சொன்னீங்க, ஏன் அந்த வந்து திவ்யா வீடியோ போடும்போது படிக்கலாமே, படிக்க வைங்கிறீங்க. நான் வந்து நம்ம சேனல்ல பேசுறவங்க எல்லாருமே வந்து படிப்பை விட்டுட்டு வந்து எங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல. அவங்களாம் படிப்பு ஏற்கனவே விட்டுட்டாங்க. 4 வருஷம் 5 வருஷம் அவங்களாம் படிப்பு விட்டுட்டு படிப்பை தொடர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அவங்க இப்ப வியாபாரம் பார்த்துட்டு அப்பா அம்மா கூட வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே இப்போ வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவண்ணாமலை, வேலூர் எல்லா ஊருக்கும் போயிட்டு அவங்க வியாபாரம் பண்றாங்க. ஆடி மாசம் அந்த பொங்கல் டைம்ல விசேஷ நாட்கள்லாம் போய் வியாபாரத்துக்கு போறாங்க. எல்லா இடத்தையும் சுத்தி காமிப்பாங்க உங்களுக்கு. அந்த ஒரு கோயில்ல போய் வியாபாரம் பண்றது, அந்த ஒரு கோயிலுக்கு போனா அந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்றத, எந்த ஊர்ல இருக்குன்றதோ அவங்க வந்து பேசி வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் ஒரு யூடியூப் சேனல்ன்றது அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு வீட்டு அந்த குக்கிங் சேனல் அந்த மாதிரி தான் போட முடியும். சும்மா ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இவங்க வந்து ஊர் சுத்துறவங்க, அங்க உள்ள ஊரு, அங்க உள்ள மக்கள், அந்த சாமி எல்லாம், அந்த கோவில்லாம் வந்து வீடியோவா எடுத்து உங்களுக்கு காமிப்பாங்க. சோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. திவ்யாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி ரோசிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாவம் இவங்களும் வந்து வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வியாபாரம், ஊரு வியாபாரம் அப்படியே ஒரு பரத்தடி வாழ்க்கை அந்த மாதிரி இருந்துட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யாரும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் நல்ல கமெண்டா கொடுங்க, அவங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க. எதுவும் தப்பாலாம், ஏன்னா அவங்க அப்பா இருக்காரு, அப்பா அம்மா சம்மதத்தோட தான் வந்து அவங்க பேசுறாங்க. சில பேர் வந்து நீங்க வேற மாதிரி தப்பான கமெண்ட்லாம் கொடுக்காதீங்க. ஓகேவா ரோசி? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது. சப்போர்ட் இல்லாம எங்களுக்கு ஒரு வீடியோ போட முடியாது. உங்க சப்போர்ட் இருந்தா ஒரு வீடியோ போட்டு உங்களை வெளி உலகத்தை காக்க முடியும். ஆனா உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவைப்படும். ஓகே, நன்றி. பாண்டியன் வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க. என்ன போன் பண்ணி கூப்பிட்டுருக்கீங்க? என்ன மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, இப்ப என்னோட பேர் பாண்டியன். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து என் பொண்ணோட ரோசி. இந்த ரோசி வந்து இப்ப பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டேன். அது பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டு நம்ம வந்து ஊரா போனாதான் நம்மளுக்கு வியாபாரம் பண்ண முடியும். நம்ம ஒரே ஊர்ல தங்கிட்டு வியாபாரம் பண்ண முடியாது. அதனால பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து விட்டும் போது அது அவங்க பார்க்க முடியுமா, நம்ம லைஃப் பார்க்க முடியுமா, அது அப்படியே அந்த பள்ளிக்கூடத்தை ஒட்டி படிக்காம விட்டுட்டேன். நம்ம லைஃப் அந்த லைஃப் நாங்களே தான் காலி பண்ணிட்டோம். அது படிச்சிருந்தா ஏதோ படிச்சுட்டு ஏதோ முன்னி இருக்கும். இப்ப எப்படி நீங்க வீட்டுல வந்து நீங்க வெளியூருக்கு வியாபாரம் போறதால வீட்டுல விட்டு தனியா படிக்க வைக்க முடியலையா? ஆமாய்யா, அதான் கூட கூட்டு போயிட்டீங்களா? பாப்பா ஏதோ கெட்ட பேர் வந்து சொல்லிட்டு எங்க கூட வச்சுட்டு நாங்க படிக்க முடியாம அப்படியே அந்த ஓட்டோம். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க வியாபாரத்துக்கு கூட கூட்டு போயிருக்கீங்களா? கூட விட்டு வந்து மருதாணி போடும், இல்ல பொருள் எல்லாம் கொஞ்சம் கூட மாதிரி ஹெல்ப் பண்ணும், பொம்மை சாமான எடுத்து கொண்டு ஹெல்ப் பண்ணும். சரி, என்ன எந்த மாதிரி வியாபாரம் பண்றீங்க? மருதாணி போடுவோம், பொம்மை சாமான், பெஞ்ச் ஸ்டோர், கம்பல் கிளிப்பு, மணி வியாபாரம் கூட பண்ணுவோம். நம்ம என்ன மணினா நம்மள சொந்தமா மணி வாங்கிட்டு கடையில இருந்து வாங்கிட்டு நம்ம வியாபாரம் பண்ணுவோம். மாதிரி மணி ஐட்டம் நம்ம சொந்தமா கோப்போம். டிஸ்கோ மணி, கீரை மணி, அந்த மாதிரி. சரி, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போவீங்க வியாபாரத்துக்கு? இந்த வியாபாரம்னா திருவண்ணாமலை சைடு, வேலூர், காஞ்சிபுரம், இந்த மாதிரி கேளம்பாக்கம்னா இந்த மெட்ராஸ் சைட் எல்லாம் நம்ம வியாபாரம் பண்ணி வைப்போம். காஞ்சிபுரம் மாவட்டம் போவீங்க, அப்புறம் இந்த செங்கல்பட்டு, திருவண்ணாமலையும் போவீங்க. எல்லா கோயில் திருவிழாவில் போயிட்டு வியாபாரம் பண்ணுவீங்களா? ஆடி மாசம், சித்திரை மாசம் எங்க வியாபாரம் திருவிழா அப்படியே வியாபாரம் சுத்தினே இருக்கும். சரி, நீங்க எப்படி என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? நம்ம ஒரு திவ்யா ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு நம்ம ஆளுங்க நம்ம யூடியூப் சேனல் ஒரு அண்ணா ஹெல்ப் பண்றான்னு கேள்விப்பட்டேன். அதனால நம்ம பொண்ணு யூடியூப் சேனல் கொஞ்சம் இப்பதான் நான் சொந்தமா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். அது நம்ம எதுவுமே போட தெரியாம அப்படியே யூடியூப் சேனல் பிளாக் ஆயிடுச்சு. 2வது முறை கூட ஓபன் பண்ணேன். 2வது முறை ஓபன் பண்ணி அது எப்படி சொல்றது, நான் வீடியோ போட தெரியாம அந்த அப்படியே பிளாக் ஆயிடுச்சு பாருங்க 2 முறை. சரி, நம்ம ஒரு அண்ணா ஹெல்ப் பண்றாரு, அவராச்சும் வச்சு நம்ம பொண்ணு நல்லா பேசுது, நம்ம இதை பண்ணிட்டு நம்ம யூடியூப் அது படிக்க போல அதாவது யூடியூப் சேனல் சேர்த்து விட்டா அது வச்சு ஏதாவது மணி வியாபாரம், ஏதாச்சும் தொழில் போட்டி, மருதாணி அந்த மாதிரி பேசிட்டு ஏதாச்சும் ஒரு மின்னுக்கு வரணும் நான் பாக்குறேன். ஐயா சரி, ஓகே. சரிம்மா, உங்க பேர் என்னம்மா? ரோசியா? சரிம்மா, இப்ப உங்களுக்கு வந்து வியாபாரம்லாம் அப்பா கூட போவீங்களா? சரி, இப்ப ஏன் படிப்புட்டியா நின்னீங்க? அப்பா கூட அப்பல இருந்தே வியாபாரத்துக்கு போனீங்களா? மருதாணி போட தெரியுமா? போட தெரியுமா? வேற என்ன தெரியும்? மணி விற்பேன், பொம்மை சாமான் விற்பேன், கிளிப்பு கம்பல் விற்பேன், மருதாணி போடுறேன்.
சரிம்மா, எத்தனாவது படிச்சிருக்கீங்க? 6வது படிச்சிருக்கேன். 6வது படிச்சுன்னா உங்களுக்கு படிக்க தெரியுமா? தமிழ் படிக்க தெரியுமா? தமிழ் படிக்க தெரியும். தமிழ் படிக்க சரி. இப்ப வீடியோ எல்லாம் பாப்பீங்களா? வீடியோ எல்லாம் இப்ப உங்களுக்கு போட தெரியுமா? யூடியூப்ல போட தெரியுமா? இப்ப அப்பா ஏற்கனவே சேனல் வச்சிருந்தாரு, அதெல்லாம் நீ பாப்பீங்களா? அதெல்லாம் பார்த்தேன். சரி, ஓகே. வேற என்ன பொழுதுபோக்கு? நான் என்ன பண்றதுன்னா சும்மா இருப்போம், எல்லாம் வீடியோ போடுவோம். இந்த அக்கா வீடியோ பாப்பாங்கல்ல, திவ்யா வீடியோ, அதுல போடுவாங்க, அதெல்லாம் பாத்துனே இருப்போம். அந்த மாதிரி போடணும்னு ஆசை இருந்துச்சு. அப்பா கிட்ட சொன்னேன், அது உங்ககிட்ட சொன்னாங்க, எனக்கு ஓகே தாங்க. அந்த திவ்யா பண்ண மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணப்பா, அந்த அண்ணா கிட்ட கேளு, நம்ம அவரே ஹெல்ப் பண்ற மாதிரி நம்மளும் பண்ணுவாரு. அதனால அந்த உங்களை தேடி வந்து நம்ம அந்த அண்ணா கிட்ட சொல்லிக்கிறோம். அதனால நம்ம வீடியோ போட்டா ஏதாச்சும் இந்த ஃபர்ஸ்ட் திவ்யா ஏறட்டும். ஏன்னா அவங்க போய் நம்ம ஏறிச்சுன்னா நம்ம மட்டும் சமுதாயத்துல அவங்க போய் கொஞ்சம் முன்னுக்கு வந்தா நம்மளுக்கு நல்லது தானே. நம்ம மட்டும் உயர்ந்து போய் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் யாரும் எழுத முடியாது. நம்ம அவங்க நல்லா இருந்தா நம்ம பார்த்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, மத்தது பாடி ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிம்மா, இப்ப என்னன்னா இப்ப வந்து யூடியூப்ல நீங்க பாக்குறவங்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அது ஏன் வந்து படிக்க கேம ஏன் யூடியூப்ல இன்வால்வ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீங்க வந்து படிப்பு விட்டுக்கிட்டு 4-5 வருஷம் ஆகி போச்சு இல்லையா? இனிமே படிப்பு கண்டினியூ பண்ண முடியாது. படிச்சிருந்தாக்க இப்ப 10வதுக்கு மேல படிச்சிருக்கணும்ல. அதனாலதான் வந்து நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க. ஆனா வந்து நான் எல்லாமே படிக்கிறவங்க தான் போன் பண்ணி கேட்டாங்க. அதனால நான் வந்து சம்மதிக்கல. நீங்க படிங்க, படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் பாக்கலாம். நீங்க தான் வந்து படிப்பு தொடர முடியாம வந்திருக்கீங்க. இப்ப படிச்சிருந்தா 10வது படிச்சிருக்கணுமா? சரிம்மா, இப்ப யூடியூப் சேனல்ல வந்து ஸ்டார்ட் பண்றது பெருசு இல்லம்மா. நல்லா பேசணும், தைரியமா பேசணும். இப்ப திவ்யா பாத்தீங்கல்ல, நல்லா தைரியமா பேசுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல சமையல் செய்யறது அந்த மாதிரி எடுத்து போடுவாங்க. சமைக்க தெரியுமா? அதெல்லாம் தெரியும், சமையல் செய்வேன், எல்லாமே செய்வேன். சரிங்க. சரி, இப்ப வியாபாரத்துக்கு எங்கெல்லாம் எந்தென்ன ஊருக்கு போவீங்க? நாங்க உத்திரமூர் சைடு போவோம், காஞ்சோட சைடு போவோம், நம்ம ஸ்ரீபொண்ணு சைடு போவோம், இங்க செங்கல்பேட்டு போவோம், தூரமா போவோம் நாங்க. சரி, அங்க போகும்போது என்ன பண்ணீங்கன்னா, நீங்க போகும்போது அங்க போயிட்டு எப்படி வியாபாரம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்க வீடியோ எல்லாம் எடுத்து நீங்க போடணும். ஓகேவா? ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு 2-3 மாசம் நம்ம சேனல்ல நல்லா நீங்க பேசுங்க. திவ்யா மாதிரி தான், திவ்யா பசங்க மாதிரி பேசுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமையல் செஞ்சு காமிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நல்லா பிக்கப் ஆன உடனே உங்களுக்கு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாம். சரி பாண்டியன், இப்ப உங்களுக்கு சம்பந்தமா பொண்ணு வந்து இந்த மாதிரி யூடியூப்ல பேசுறதுக்கு அப்பாவா உங்களுக்கு சம்பந்தமா? ரொம்ப சம்பந்தம் தான் ஐயா. ஏன்னா நம்ம தான் அந்த லைவ் இந்த உலகத்தை புரிய மாட்டேங்குது, இந்த உலகத்தை எப்படி இருக்குன்னு தெரியாம போயிட்டோம். அதாச்சும் உலகத்தை புரிஞ்சுட்டு தான் நம்ம லைஃப் எப்படி போகணும், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கத்திக்கணும் இல்லையா? நம்ம லைஃப் தான் நம்ம இப்படியே காட்டு வாசி மாதிரி இதே எப்படி சொல்றது நறுகத்தை சமூகத்துல எப்படி இருக்கணும் எப்படி இருக்குன்னு தெரியாம அப்படியே வாழ்ந்துட்டோம். அதாச்சும் கொஞ்சம் உலகத்தை புரிஞ்சுட்டா எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், மத்தவங்க சொல்லி கொடுத்தா கொஞ்சம் வாழணும் ஐயா. அதனால தான் பாக்குறீங்க. சரிம்மா, சரி, ஓகே. ரோசி தானே சொன்னீங்க உங்க பேரு? சமைக்க தெரியுமா? சமையல் தெரியும். என்னென்ன சமைப்பீங்க? நம்ம சாம்பார் சாப்பிடுவோம், தக்காளி சமையல் என்ன சமையல் செய்வது? சாம்பார், தக்காளி சட்னி, அந்த மாதிரி ஒயிட் ரைஸ் எல்லாம் சமைப்போம். உங்க ஐட்டம் கறி குழம்பு, நான்வெஜ் அதிகமா சாப்பிடுவீங்க? மீன் குழம்பு, ஆட்டு குழம்பு, அந்த மாதிரி எல்லாம் குழம்பு வைக்க தெரியுமா? தெரியும். சரி, வேற என்ன டான்ஸ் பாட்டு பாடலாம் தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா? டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன். எங்க ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதெல்லாம் டான்ஸ் போடுவோம். ஒரு கிறிஸ்மஸ் தீபாவளி வரைக்கும் வந்துச்சுன்னா புடவை கட்டும், அந்த மாதிரி எல்லாம் போடுவோம். சரி சரி சரி. இன்னும் வேற என்ன இன்ட்ரெஸ்ட்? சினிமா பாக்குறது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அது ஒரு நாள் தான் பாப்போம், அது மூடு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இல்லைன்னா வியாபாரம் பண்ணணும், அந்த மாதிரி தான் பண்ணுவோம். சாப்பாடுலாம் நீங்க எங்க எப்படி சார் டெய்லி இங்க ஊர் சுத்திட்டே இருப்பீங்க? சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவீங்களா, கடையில சாப்பிடுவீங்களா? கடையில தான் சாப்பிடுவாங்க. செஞ்சு சாப்பிட மாட்டீங்களா? செஞ்சு சாப்பிடுவோம். நம்ம வந்து இப்ப கவுதாரி கொக்கு உண்டிகள் அடிச்சா ஒரு ஆக்கி சாப்பிடலாம். அதே டைம் இல்லைன்னா ஹோட்டல் சாப்பிடலாம். ஹோட்டல் சாப்பாடு ஒத்துதா உங்களுக்கு? ஹோட்டல் சாப்பிட ஒத்தி வர மாட்டேங்குது. நம்ம வீட்டு சாப்பிட செய்யற மாதிரி ஹோட்டல் சாப்பிட்டாலும் ஒத்தி வர மாட்டேங்குது. அது சொந்தமா சாப்பிட்டா இப்ப ஒரு நாள் சாப்பிட்டா வீட்டு சாப்பிட செஞ்சா ஒரு 3 நாள் ஒரு 3 டைம் சாப்பிட மாதிரி இருக்கும். ஹோட்டல் சாப்பிட்டா அதுவே 200-300 காலியாயிரும். சரி, பாப்பா சொல்லிச்சு நேத்து வந்து சாப்பாடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை இல்ல 2 வேளை தான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. எப்படி 3 வேளை சாப்பிடுறதுக்கு என்ன உங்களுக்கு தேவைப்படுது? அந்த அளவு வியாபாரம் இல்லையா? வியாபாரம் ஐயா இப்ப வந்து முன்னெல்லாம் வியாபாரம் நல்லா ஓடிந்து ஜிஎஸ்டி வந்துச்சு. அந்த ஜிஎஸ்டி ஒரு பொருள் வாங்கினா ஒரு 5 ரூபா 3 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி இல்லாம இருந்துச்சு, லாபம் கையில இருந்துச்சு. இப்ப ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா எல்லா பொருளுக்கும் வரி பணம் கட்டுற மாதிரி பொருள் வந்துச்சு. உங்களுக்கு பொம்மை அதுவும் ஜிஎஸ்டி தான் போட்டுறா? 10,000 பொருள் வாங்கினா 1000 ரூபாய் ஜிஎஸ்டி போடணும். ஒரு பொருளுக்கு 3 ரூபா 4 ரூபா எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரினா ஒரு பொருளுக்குன்னா ஒரு 40 ரூபா பொருள்னா 40 ரூபா பொருளுக்கு 4 ரூபா ஜிஎஸ்டி. அந்த மாதிரி ஜிஎஸ்டி
இப்போ என் வண்டி ஒரு பைக் வாங்கி ரெடி பண்ணேன். அந்த கடையில ஒரு பொருள் வாங்கினேன், ஆயில் வாங்கினேன். அந்த ஆயிலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 6 ரூபாய் சார்ஜ் GST. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படியா நம்ம வயிற்றுக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். எல்லாம் GST வந்துச்சு, எல்லாம் எதுவுமே பண்ண முடியல. ஏதோ வியாபாரம் ஆகிற மாதிரி ஒரு நாளைக்கு 200-300 வியாபாரம்னாக்கா நீங்க வயிற்றுக்கு கொஞ்சம் பாதி எடுத்துக்குவீங்க. பெட்ரோல் எல்லாம் போக சாப்பாடு ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு சாப்பிடுவீங்க. சரிம்மா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நல்லா பேசுவீங்களா? தமிழ் பேச வருமா? உங்க பேரு வந்து ரோசியாவா இல்ல வேற முழு பேர் என்ன? ரோசியா? ஸ்பெல் பண்ணுங்க. ROSEயா? ரோசி. ஓகே ரோசி, அடுத்தடுத்து வீடியோல பாப்போம். நீங்க வந்து எங்க ஊருக்கு எப்ப போவீங்க? ஊருக்கு 2 மாசம் ஆகும் போறதுக்கு. அதுக்குள்ள இங்க வியாபாரம் இருந்தா பாப்பீங்க, இல்ல இங்க வந்துருவீங்களா? மாறி போயிட்டு வந்துருவீங்களா? சரி சரி சரி. அடுத்து ஊரை சுத்திட்டு இருப்பீங்க. எதுவும் உங்களுக்கு இந்த வியாபாரத்துக்கு போகும்போது எல்லாம் அப்பா அம்மா கூட இருப்பாங்களா? தனியா ஏதாச்சும் வியாபாரம் பண்ற மாதிரி தோணும் இருக்குமா? தனியா வியாபாரம் பண்ணல, அப்பா அம்மா கூட போயிருப்பேன். வியாபாரம் பண்ணும்போது யாராச்சும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்காம போறது, குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றது, அந்த மாதிரி எல்லாம் சில ஊர்ல அந்த மாதிரி இருக்குதுயா. எங்க கிடையாது அந்த மாதிரி எல்லாம். இந்த ஊர்ல நம்ம கேளம்பாக்கம் சைடு, திருப்பூர் சைடு அந்த மாதிரி இல்ல. வெளியூர்ல கொஞ்சம் போனா கொஞ்சம் அடவாட்டி தான் பண்றாங்க குடிச்சிட்டு. போன வாரம் நியூஸ்ல பார்த்தேன், உங்க ஆளுங்கிட்ட தான் பொருள் வாங்கிட்டு காசு கொடுக்காம பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண மாட்டாங்கல்ல? இப்ப கூட ஒரு அண்ணா வண்டியில போகும்போது கல்பாக்க சைடு திருவா போனேன். திருவா போகும்போது ஒரு அண்ணா அப்படியே பைக்ல வண்டி எல்லாம் மாட்டிருந்தேன், பைக் பொம்மை சாமல மாட்டிருந்தேன். லபாக்கு பொருள் தூக்கிட்டு ஓடிட்டாரு பைக்லயே. அப்புறம் அந்த அண்ணன் பாவம் பாத்திப்பா, நீங்களே கஷ்டப்படுறீங்க, நான் எடுத்து சும்மா தமாசை தான் மன்னிச்சுக்கோங்க, அவரே ஒரு பொருள் எடுத்து திருப்பி கொடுத்துட்டாரு. ஏன்னா அவங்க கொஞ்சம் சில நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் புரிஞ்ச மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சாப்பிடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நல்லா சம்பாரிச்சுட்டு எங்க போய் தூங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எங்க நிலைமை எங்க இடத்துல வந்ததான் அந்த கஷ்டம் அவங்களுக்கு புரியும். ஆனா சில பேர் ஜாலியா இருக்கிறாங்க, ஜாலியா சம்பாதிக்கிறாங்க, ஜாலியா சின்ன பாக்குறாங்க, ஜாலியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜாலியா இருந்து என்ன பண்ணியா அவங்க கஷ்டம் வேதனை அவங்களுக்கு தான் தெரியும், மத்தவங்க தெரியாது. இப்ப பாப்பா முன்ன வீடியோல வந்து நான் ஒரு வேளை 2 வேளை தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, 100 ரூபாய் கொடுத்து சினிமா பாக்குறீங்க, சாப்பிட தெரியாதா அப்படிங்கிறாரு. லைஃப்னா சம்பாதிக்க செலவு பண்றதுக்கும் லைஃப் சந்தோஷம் தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால சேர்த்து வச்சு மத்திய வீடியோ கட்டணும் ஐயா. இல்ல இறந்து போகும்போது அந்த மத்திய வீடியோ கூட வரப்போகுது. நினைவுகள் இப்ப நம்ம எவ்வளவு நம்ம சினிமா பாக்குறோமா, இது அந்த ஒரு படத்தை பார்த்தோம், இவ்வளவு சந்தோஷம் இருக்கிறாங்க, இப்படி அந்த படத்தை ஒரு காட்சி இருந்துச்சு, அது ஒரு வார்த்தை இருந்துச்சு, இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி இருக்கும்னு ஒரு படத்தை பாக்குறோம். அந்த படமே பார்க்க கூடாது நம்ம எப்படியா இருக்க முடியும்? அதுவும் சந்தோஷம். வாழ்க்கையில சாப்பாடு எப்படியோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்து அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க நீங்க. சரி 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 ரோசி, இப்ப அடுத்தடுத்து வீடியோ போடலாம். நீங்க சமைக்கிற மாதிரி அடுத்த வீடியோ வந்து ஏதாச்சும் சமையல் செஞ்சு காமிங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன வியாபாரம் பண்றீங்கன்றதுலாம் காமிங்க, அந்த பொருள் என்ன வியாபாரம் பண்றீங்க அப்படின்றதுலாம் காமிங்க, சரியா? அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு பாட தெரிஞ்சா பாடலாம், டான்ஸ் ஆடலாம், அந்த மாதிரி உங்களுக்கு திறமையை வந்து நீங்க பயன்படுத்திங்க, சரியா? ஓகே. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மக்களுக்கு? நாங்களும் எங்களுக்கும் உதவி செஞ்சா இந்த மாதிரி நாங்களும் பெரிய ஆகணும், நாங்களும் ஒரு வியாபாரம் செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் காமிக்கணும். நாங்களும் எங்க அப்பாவுக்கு எங்களுக்கு லைக் போடணும், அந்த மாதிரி நாங்களும் போடணும், டான்ஸ் எல்லாம். பாப்பா என்ன சொல்ல வருதுன்னா, நம்மளும் எங்க அப்பா மூலியத்துல இந்த அண்ணா மூலியத்துல சேனல் ஒரு ஆரம்பிக்க போறோம். அவங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. நீங்க உங்க சப்போர்ட் இல்லாம எங்க சேனல் எப்பவும் ஆரம்பிக்க முடியாது. திவ்யா போல எங்க சப்போர்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அண்ணன் மூலியத்துல நாங்க ஒரு இந்த சேனல்ல வெளியே வர போறோம். இந்த டான்ஸ், பாட்டு, எங்க நரிக்குளத்துல எந்த சமூகம் என்னதோ அதெல்லாம் ஒரு போட்டி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்டு உங்க காமிக்க போறோம். உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேமா. நீங்க வந்து தமிழ் பேசுவீங்க, உங்க மொழி பேசுவீங்களா? வேற ஏதாச்சும் ஹிந்தி இந்த மாதிரி தெரியுமா? தெரியாது. தமிழ் பேசுவீங்க, உங்க லாங்குவேஜ் பேசுவீங்க. சரி, உங்க லாங்குவேஜ் சொல்லுங்களேன் ஏதாச்சும் மக்களுக்கு. வாங்க சாப்பிடுறோம்னா வாங்க தான் காவோ அப்படின்னு சொல்லுவாங்க. பானி பியன்னு அடுத்து தண்ணி குடிக்கணும். அது ஓகே. இப்ப பேசுனீங்கல்ல, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன், எல்லாரும் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றத உங்க பாஷையில சொல்லுங்க. आपको हम सपोर्ट करो. அக்கான தோபா. बेहद पढ़तो ना. வணக்கம் வணக்கம். வணக்கம்ன்றதுக்கு என்ன உங்க அக்கான தோபா? அக்கானா எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம்ன்றதுக்கு என்ன? தோபா. தோபானா வணக்கமா? தோபா. நன்றிக்கு என்ன? நன்றினா தமிழ்ல தான் வரும். நன்றி தான் வரும். நன்றி வரும். ஏன்னா அது எப்படி சொல்லுங்க, எங்க பாஷைல இருந்து முன்னு ஹிந்தில சொல்லுவாங்க அது. சரி ஓகே ரோசி, வாழ்த்துக்கள். நல்லா தைரியமா பேசணும், நல்லா
சிறப்பா செய்யணும். ஓகேவா? தேங்க்ஸ்ண்ணா. அம்மா இருக்காங்களா உங்களுக்கு? இருக்கிறாங்க. அம்மா சரி சரி. அம்மாவுக்கு சம்மந்தமா? அப்பா அம்மா 2 பேருக்குமே சம்மந்தம் நீ யூடியூப்ல பேசுறது. ஓகேவா? ஏன்னா நீ வந்து 18 வயசுக்கு கீழே இருக்காங்க இல்லையா? 18 வயசுக்கு கீழே இருந்தாக்கா அப்பா அம்மா சம்மந்தத்தோட தான் வீடியோ போடணும். நீங்க போடலாம், அடுத்தவங்க எடுத்து போடும்போது அப்பா அம்மா சம்மந்தத்தோட தான் போடணும். அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாம வீடியோ போடக்கூடாது. அதுக்காக தான் வந்து உங்களை வந்து உட்கார வச்சிருக்கேன். நீ உங்களை வந்து சம்மதம் தெரிவிக்க சரியா? எங்க பொண்ணு ஏதாச்சும் ஒரு மூலியத்துல இந்த மாதிரி பிரபலம் ஆனா நல்லது அவங்களுக்கு. அந்த மூலியத்தை நம்மளுக்கு ஒரு பொய்க்கிற மாதிரி இருந்தா புண்ணியமா இருக்கும் ஐயா. சரி, நீங்க பாப்பா மட்டும் தான் பொண்ணு இல்ல, நீங்களும் வியாபாரம் பண்றதுக்கு போடலாம். நீங்க ஏதாவது பேச விரும்புறத பேசலாம். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணுங்க. மணி கட்டுறது, அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன செய்யறீங்க. அந்த அம்மா இருக்காங்க கூட, அவங்க அம்மா அந்த காலத்து உங்களை பத்தி நடிக்கிறவங்க பத்தி வரலாறு. இப்ப நீங்க போன நீங்க உங்க ஊருக்கு போனா உங்க ஊர்ல யாராச்சும் இருப்பாங்க, திறமையான இருப்பாங்க, ஒரு பாட்டு பாடுறவங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பழைய விஷயம் எல்லாம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்கள போய் நீங்க பேட்டி எடுக்கலாம். இப்ப நான் எப்படி பேட்டி எடுக்கணும் அந்த மாதிரி நீங்க மட்டும் தான் பேசணும் கிடையாது. எது வேணா உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் நீங்க செய்யலாம் வீடியோ. ஓகேவா? சரி ரோசி, ரொம்ப நன்றி. என்ன சொன்னீங்க அந்த பாஷை? உங்க பாஷையில தோபா.